ஹாய் கைஸ். ஆல்ரெடி வந்து நம்ம பேசிக் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இது செகண்ட் வீடியோ ஓகேங்களா. ஆல்ரெடி அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே கார்டில் லிங்க் தரேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, எக்ஸ்சேஞ்ச்னா யாரு, புரோக்கர்னா யாரு, ஸோ ஒரு டிமேட் அக்கௌண்ட்னா என்ன, ட்ரேடிங் அக்கௌண்ட் என்ன, இது எல்லாமே வந்து பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, செபியோட ரோல் என்ன, அவங்க என்னென்ன வேலைலாம் வந்து பார்க்குறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்ல யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அது வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ், ஒரு சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க, ஸோ சின்ன சின்ன ட்ரேடிங் பண்றவங்க ஓகேங்களா. ஸோ இவங்கலாம் என்ஆர்ஐ அப்படின்னா ஸோ ஃபாரின்ல இருக்கிறவங்க நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் வந்து பண்ணுவாங்க. மூணாவதா வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அப்படின்னா யாருன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ், ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ், ஏஎம்சி. ஸோ இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மாதிரி தான். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து எப்படி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் இருக்கோ அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இவ்வளோ பேர் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து செபியை பற்றி பார்ப்போம். செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி இவங்களோட வேலை என்ன அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஒரு ஊர்லேயுமே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். இன்கேஸ் அந்த ஊரில் யாராவது தப்பு பண்ணுறாங்க, இல்லை ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அந்த தப்பை சரி பண்ணுறது, ஸோ அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனோட வேலை. அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட் இன்கேஸ் யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுக்கிறது தான் இந்த செபியோட வேலை. ஸோ இவங்க என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தால என்எஸ்சி, பிஎஸ்சி, இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே அவங்க வேலையை வந்து கரெக்டாக பண்ணுறாங்களா, இல்லை யாருக்கும் ஃபேவராக எதுவும் வேலை பார்க்குறாங்களா அப்படின்றத மானிட்டர் பண்ணுவாங்க. இன்கேஸ் இவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க. செகண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ் அண்ட் சப் புரோக்கர்ஸ். ஸோ ஆல்ரெடி தெரியும் இப்போ ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸ், ஸோ ஷேர்கான் இந்த மாதிரி ஸ்டாக் புரோக்கர்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கு கீழே சப் புரோக்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா, யாருக்கும் ஃபேவராக எதுவும் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்றதையும் மானிட்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராச்சும் தப்பு பண்றாங்க அப்படின்னு. ஸோ முன்னாடி பார்த்துருந்தால யாரெல்லாம் மார்க்கெட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு, அவங்கள யாராச்சும் வந்து மார்க்கெட்ல எதுவும் மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்றாங்களா, இல்லை இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்றாங்களா அப்படின்றதையும் மானிட்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஸோ இந்த கார்ப்பரேட்ஸ் வந்து ஏதாவது அவங்களுக்கு சாதகமா அவங்க கிட்ட மணியை வச்சு எதுவும் பண்றாங்களா அப்படின்றத மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியோட ஷேர்ஸை அவங்கள எதுவும் மானிப்புலேட் பண்றாங்களா, அவங்களோட அமௌண்ட் வச்சு அவங்களே ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்றாங்களா அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க, ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அவங்களோட பணத்தை எல்லாமே சேஃபா இருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் லார்ஜ் இன்வெஸ்டர்ஸ், ஸோ பெரிய பெரிய அமௌண்ட் வச்சு ட்ரேடிங் ஆர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களே, இவங்க அவங்ககிட்ட இருக்க மணியை வச்சு மார்க்கெட் எதுவும் மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்றாங்களா, ஸோ இல்ல மேனிபுலேட் பண்றாங்களா அப்படின்றதையும் வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட்ல இன்னும் என்ன டெவலப் பண்ணலாம், ஸோ இன்னும் இதோட சேஃப்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், இல்ல என்ன ரூல்ஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்றத இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஓவராலா இவங்க தான் இந்த என்எஸ்சி, பிஎஸ்சி, ஸ்டாக் புரோக்கர்ஸ், சப் புரோக்கர்ஸ், அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க, ட்ரேடிங் பண்றவங்க, கார்ப்பரேட்ஸ், ஸோ எல்லாருக்கும் இவங்க தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். யாராவது அந்த ரூல்ஸை பிரேக் பண்றாங்க, இல்ல ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்காங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான ஆக்ஷனை வந்து செபி தான் வந்து எடுப்பாங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா 2 விஷயம் பார்த்திருப்போம். மார்க்கெட்ல யாரெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க, ஸோ அதுக்கப்புறம் செபினா என்ன அப்படின்றத பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அடுத்த டாபிக் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா. ஸோ ஓவராலா வந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தின பேசிக்கான எல்லா விஷயமுமே வந்து நம்ம இந்த வீடியோல வந்து கொடுத்துருவோம். ஸோ நம்ம வீடியோஸ் வந்து ஒரு மந்த்லி ஒரு 10 வீடியோஸ் அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டெய்லி பேசிஸ்ல வீடியோ அப்லோட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்கு. அதனால மந்த்லி ஒரு 10 வீடியோஸ் நம்ம சைடு இருந்து வந்து கண்டிப்பா வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.